வெல்கம் டு அவர் சேனல் நானிஸ் ஃபேஷன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஹேண்ட்மேட் ஹேங்கிங் டிசைன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம ஆரி ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் பிளவுஸ்ல ரெடிமேட் நாட் வாங்கி வைக்கிறதுக்கு பதிலா இந்த ஹேங்கிங்கை செட் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூனிக்கா இருக்கும். நம்ம பிளவுஸ் ரெடி பண்ண கிளாத்லயே நமக்கு தேவையான ஷேப்ல ஆரி ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம். அதுல கொஞ்சம் கேப் கொடுத்து கட் பண்ணிக்கணும். நம்ம ஏன் 4 பீஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு எவ்வளோ டர்ன் ஆனாலுமே அது கரெக்ட்டான டிசைன்ல தெரியணுன்றதுக்காக நம்ம 4 பீஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 2 ஹேங்கிங் ரெடி பண்ண போறோம். ரொம்ப கார்னர்ல கட் பண்ணிடாம கொஞ்சம் கேப் குடுத்து கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 4 பீஸையுமே கொஞ்சம் கேப் குடுத்து கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மெஷின்ல சிங்கிள் ஃபூட்ட இன்சர்ட் பண்ணிட்டு 2 டிசைனுமே ஃபேஸ் பண்ற மாரி ஈச் அதர் ஃபேஸ் பண்ற மாரி ஃபிக்ஸ் பண்ணி இந்த கார்னர்ஸ் எல்லாம நம்ம ஸ்டிச் குடுக்க போறோம். பொறுமையா அந்த பீட்ல எதுவும் படாத அளவுக்கு கரெக்ட்டா ஸ்டிச் குடுங்க. ஒரே ஒரு கார்னர மட்டும் ஸ்டிச் குடுக்காம, மத்த 3 பக்கத்தையுமே கரெக்ட்டா நம்ம ஸ்லோவா ஸ்டிச் குடுத்துட்டே வரணும். நல்லா டைட்டா நீங்க வேணும்னா 2 ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க. ஒரு கார்னர் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, அந்த கார்னர் யூஸ் பண்ணி தான் நம்ம அத டர்ன் பண்ண போறோம். டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா, கொஞ்சமா காட்டன் எடுத்து, நீங்க ரெடி பண்ண டிசைனுக்குள்ள போற அளவுக்கு கரெக்ட்டா அந்த காட்டன் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க ரெடி பண்ண டிசைன்ல ஒரு பக்கம் நம்ம கேப் குடுத்துருப்போம். அந்த கேப் வழியா அந்த காட்டன உள்ள அனுப்பி, கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஃப்ளஃபி ஆக்கிடாம கொஞ்சம் ஃப்ளாட்டாவே இருக்க அளவுக்கு காட்டன நல்லா அழுத்தமா உள்ள வச்சு கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. நம்ம தைக்கும்போது ஒரு பக்கத்த தைக்காம இருந்திருப்போம். அந்த பக்கத்த இப்ப நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். அதோட ரா எட்ஜஸ்லாம் கரெக்ட்டா உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஹேண்ட்லயே நம்ம ஸ்டிச் குடுத்துக்கணும். எட்ஜஸ் நல்லா கவர் பண்ணிட்டு, நீடில்ல லாக் ஸ்டிச் குடுத்துக்கோங்க. அந்த த்ரெட் எதுவும் வெளிய தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸா டைட் பண்ணிட்டு, நீடில் இன்சர்ட் பண்ணி, லாக் ஸ்டிச் போட்டுட்டே வந்துருங்க. ஃபுல்லா டைட்டா ஸ்டிச் குடுத்துட்டே வாங்க. பீட்ல எதுவும் மாட்டாத அளவுக்கு கரெக்ட்டா பார்த்து அந்த கிளாத்ல மட்டும் ஸ்டிச் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த ரூப்ப, அந்த கார்னர்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ண போறோம். கரெக்ட்டா அந்த கார்னர்க்குள்ள வச்சுட்டு, அந்த எட்ஜஸ் எதுவுமே வெளிய தெரியாத அளவுக்கு வச்சு, நல்லா ஸ்டிச் குடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் கொஞ்சம் டைட்டாவே போடுங்க. ஏன்னா, நம்ம டிசைன்ல இருந்து அந்த நாட் ரூப் வெளிய வரக்கூடாது. அந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் நீட்டா பார்த்து பொறுமையா பண்ணுங்க. எண்ட் நாட் ஒரு 4, 5 டைம்ஸ் நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. அப்பதான் ஃபினிஷிங் நமக்கு நீட்டா கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்ம கீழ தொங்குற ஹேங்கிங் ரெடி பண்ண போறோம். அதுக்கு நான் நீடில்ல இன்சர்ட் பண்ணிட்டு, சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஒரு 7 to 8 சுகர் பீட் அதுல இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சுகர் பீடுக்கு அப்புறமா 3 mm பீட் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு 3 mm பீட் இன்சர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீட் பீட். வீட் பீட் போட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சுகர் பீட் போடுறேன். ஏன்னா, இது எல்லாத்தையும் லாக் பண்றதுக்காக தான் அந்த சுகர் பீடு. சுகர் பீட் போட்டதுக்கு அப்புறமா, சுகர் பீட புடிச்சிட்டு, சுகர் பீட தவிர்த்து மத்த எல்லா பீட்குள்ளயுமே நீடில்ஸ திருப்பி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த கிளாத்ல ஸ்டிச் பண்ணீங்கன்னா, ஹேங்கிங் கரெக்ட்டா ரெடி ஆயிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பீட் எல்லாமே லாக் ஆயிருக்கும். நல்லா டைட்டா வச்சு லாக் பண்ணிட்டு, அடுத்தடுத்து நம்ம இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஹேங்கிங் செட் பண்ணிக்கணும். ஹேங்கிங் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேண்ட்மேட் ஆரி ஒர்க் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.